இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் பாலா இயக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்க வணங்கான் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ அந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஹீரோ வந்து ஒரு டெஃபெண்டமாக இருக்கார். அவரும் அவர் தங்கச்சியும் ஒரு வீட்டில் இருக்காங்க. ஹீரோவையே சுற்றி சுற்றி லவ் பண்ணுற ஹீரோயின் அவங்க வந்து ஒரு டூர் கைடாக கன்னியாகுமரியில் வேலை பார்க்குறாங்க. இந்த டைமில் ஹீரோ வந்து ஒரு ஆர்ஃபனேஜில் வாட்ச்மேனாக வேலை பார்க்குறாரு. அங்கே ஒரு தப்பு நடக்குது. தப்பு பண்ண 3 பேரில் 2 பேரை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருந்தாரு. பெயிலில் திரும்ப வெளியே வந்ததும் அவர் தங்கச்சிட்ட சொல்கிறாரு, நான் அந்த ஒருத்தனையும் கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு. அதுக்கு அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க, நீ அவனையும் கொலை பண்ணிட்டேன்னா நான் அவன் கூட இனிமேல் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு. அங்கே அப்படி என்னதான் தப்பு நடந்துச்சு, இவர் ஏன் அந்த 3 பேரையும் கொலை பண்ணுறாரு, இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதான் படத்தோட கதையே. கேஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு அருண் விஜய், ரோஷினி பிரகாஷ் இவங்க 2 பேரும் லீட் ரோலாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் சமுத்திரக்கனி இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸராக நடிச்சிருக்காரு. மிஷ்கின் வந்து ஜட்ஜாக நடிச்சிருக்காரு. அப்புறம் ஹீரோவோட தங்கச்சியாக நடிச்சிருந்த ரிதா உண்மையிலே அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இது போக நடித்த எல்லார்ட்டேருந்தும் பாலா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை வாங்கியிருந்தாங்க. மியூசிக்கை பொறுத்தளவுக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் படத்தோட ஸ்டார்டிங்கில் வர இறை 100 பை கார்த்திக் நெதா அந்த பாட்டும் சரி அந்த லிரிக்ஸும் சரி அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பிரச்சனை வருது, அதை கேட்டு ஹீரோ ஃபைட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை வருது, அதையும் எதிர்த்து ஹீரோ ஃபைட் பண்ணுறாரு. இது ரெண்டுமே அவர் சொந்த பிரச்சனை கிடையாது, அநியாயத்தை தட்டி கேட்கும்போது வர சண்டைகளாக தான் இருக்குது. இது ரெண்டுத்தோட தாக்கம் படத்தில் வேறு எங்கேயுமே அஃபெக்ட் பண்ணாது. அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை வருது, அதையும் கேட்டு சண்டை போடுறாரு. அதுக்கப்புறம் நடக்கதான் மீதி படமாகவும் இருக்குது. இதுக்கு முன்னாடி நடக்கிறது எல்லாமே சும்மா கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கா இல்லை கேப் ஃபில்லர்ஸ்க்கானும் தெரியலை. படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபை காட்டிலும் செகண்ட் ஹாஃப் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபை எங்கேஜிங்காக கொண்டு போனது ஹீரோயினும் ஹீரோவோட தங்கச்சியும் தான். கேமியோஸை பொறுத்தளவுக்கு மிஷ்கினோட கேரக்டர் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் சமுத்திரக்கனியோட கேரக்டர் அந்த அளவுக்கு இம்பேக்டை க்ரியேட் பண்ணலை. 2 கேரக்டருக்கும் நல்ல ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து நல்ல நல்ல சீன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அந்த கேரக்டரோட இம்பேக்ட் இன்னுமே டீப்பாக இருந்திருக்கும். படத்தில் ட்ரெவிடியன் ஐடியாலஜி ரெஃபரன்ஸ் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பிரமினிக்கல் ஐடியாலஜிஸை அப்போஸ் பண்ணி சர்க்காஸ்டிக்காக பேசியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு கரெக்டுங்கிறது டவுட்டாக இருக்குது. அந்த பெரியார் சிலையை காட்டுறதாகட்டும், அந்த 2 பிராமின் லேடிஸை ஹீரோயின் கலாய்க்கிறதாகட்டும், இது எந்த அளவுக்கு கதைக்கு தேவைன்னு தெரியல. அப்புறம் அருண் விஜயோட ஆக்டிங் ரொம்பவே டீசெண்டாக இருந்துச்சு. அவர் பேசாத இடத்துலலாம் அவர் தங்கச்சியாக நடிச்சிருந்த ரிதா வந்து உண்மையிலேயே அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் என்னதான் நல்லா போனாலும் ஒரு ஹாப்பி என்டிங்கோடி முடியறதா இருந்தாலும் இது ஏன் படம், நீங்கள் எப்படி அழுகாமல் தேட்டரை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு நல்லா முடிஞ்சிருக்க வேண்டிய படத்துலையும் சேட் என்டிங் தெரிஞ்சிருக்காரு டைரக்டர் பாலா. படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் இன்னும் நல்லா பண்ணியிருந்து ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் டீப்பாகவும் இருந்துச்சுன்னா இந்த படம் சூப்பர் படம்னே சொல்லியிருந்திருக்கலாம். இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.